வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் எலுமிச்சை இலையை பயன்படுத்தி ஒரு துவையல் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது கமகமன் வாசனையோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. எப்படி செய்கிறது நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நல்லா திக்கான கடாயாக எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்து நான் வறுத்தெடுக்க போகிறேன். இது நான் கோல்டன் கலரில் வறுக்க போகிறேன். நான் இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுறதுனால வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்யும்பொழுது கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க, அதாவது தோலோடு இருக்க உளுந்தம்பருப்பு. அதே எண்ணெயில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு. அந்த கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நம்மளோட காரத்துக்கு ஏற்றாற் போல். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பச்சை மிளகாய் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் இருக்கிறது. நடுவில் இருக்க விதை பகுதிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுள்ள புளியை எடுத்துட்டு அந்த நார்பகுதி எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா சுத்தமாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்து அதையும் வதக்கணும். இது நல்லா வதங்கி வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இந்த சமயத்தில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும்பொழுது லோ ஃப்ளேமில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 2 கைப்பிடி அளவுள்ள எலுமிச்சை இலைகள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி இதில் எடுத்து சேர்த்து வதக்கி விடலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இந்த கடாயில் இருக்க சூடே போதும் இந்த இலைகள் வதங்கிறதுக்கு. எந்த அளவு எலுமிச்சை இலை எடுத்துருக்கீங்களோ அதே அளவு கொத்தமல்லி இலைகளையும் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து அந்த சூட்லேயே கலந்து விட்டால் இலைகள் நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வதங்கின பிறகு இதே கடாயில் விடக்கூடாது. சூட்லேயே விட்டிங்கன்னா கருத்து போயிடும். அதனால் இன்னொரு பிளேட்டில் இதை எடுத்து நம்ம தனியாக ஆற வைக்க போகிறோம். எப்பொழுதுமே சட்னிக்கெலாம் வதக்கும் பொழுது இல்லை துவையலுக்கு வதக்கும் பொழுது அதே கடாயில் விடக்கூடாது. ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவில் துருவின தேங்காய் இதனோட சேர்த்து இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிடலாம். அதற்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த அளவு பதத்தில் நமக்கு இருந்ததுன்னா போதும். இப்போ நல்லா இது ரெடி ஆகிடுச்சு. அப்படிங்கிற சமயத்தில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா உளுந்தம்பருப்பு, அந்த உளுந்தம்பருப்பை இதனோட சேர்த்துட்டு லைட்டாக கரகரப்பாக 1-2 இதை அரைகிற வரைக்கும் அரைச்சி இதை எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா சூப்பராக அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போது இந்த துவையில் நம்ம உருண்டையாக இது போல் உருட்டியும் வச்சுக்கலாம். இல்லை சாதாரணமாக நம்ம பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு முறை நம்ம தாளிப்பு கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே தாளிச்சிக்கலாம். சூப்பரான சுவையான எலுமிச்சை இலை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி எலுமிச்சை இலையை பயன்படுத்தி சட்னி ரெசிபி செஞ்சுருக்கோம். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா சட்னி ரெசிபிஸ்னு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது போல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.